பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். அன்பர்களே, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், நிறைந்த வாழ்த்துக்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை இந்த செய்தியை கேட்கும் அத்தனை குடும்பங்கள் அத்தனை பேரிடம் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில். உங்கள் உள்ளத்தில் பிறப்பாராக, உங்கள் இல்லத்தில் பிறப்பாராக இயேசு. இந்த நற்செய்தியை போல் உங்கள் குடும்பத்தில் மேலும் மேலும் நற்செய்தி வருவதாக இயேசுவே நாமத்தில். அவருடைய பிரசன்னம் அன்பு உங்களுடைய குடும்பத்தை நிரப்பட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் இயேசுவே நாமத்தில். நாம் எப்படிப்பட்ட தேவனை சேவிக்கிறோம் என்பதை இந்த நன்னாளில் ஆவியானவர் நமக்கு 3 குரூப் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். லூக்கா 1:30 மரியாளுக்கும் யோசேப்புக்கு என்கேஜ்மெண்ட் முடிந்துவிட்டது. மரியாள் வீட்டில் தனித்து இருக்கிறாள். அப்பொழுது காபிரியேல் தூதன் போய் தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று வாழ்த்துகிறார். இந்த வாழ்த்து செய்து மரியாள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. பயப்படுகிறாள், எப்படி இருக்குமோ என்று. என்கேஜ்மெண்ட் முடிந்தது, என்ன நினைத்து கொண்டிருப்பாள்? திருமணத்தை பற்றியும் குடும்பம் நடத்துவது எப்படி என்பதை பற்றி நினைத்து கொண்டிருப்பாள். முற்றிலும் வித்தியாசமான செய்தி. அந்த செய்தி நற்செய்தி தான். அவளை கலங்க வைத்த செய்திதான், ஆச்சரியப்பட வைத்த செய்திதான். எதிர்பாராத செய்தி, எதிர்பாராத ஒரு நற்செய்தி. அவளுக்கு நிறைய டவுட்டுகள் வருகிறது. கேட்கிறாள், அவள் விளக்குகிறார். இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று. இது 32, 33 அவர் எப்படிப்பட்டவராயிருப்பார் என்பதையெல்லாம் மரியாளிடம் கூறுகிறார். இப்படிப்பட்ட குமாரன், தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை பற்றி, மேசியாவை பற்றி பெரிய தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள், சங்கீத புத்தகங்கள், மோசேயின் ஆகமங்கள் எல்லாவற்றும் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டுள்ளது. ஏற்கனவே மேசியா பிறப்பார் என்று, அவர் இதற்காக வருகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட தேவகுமாரன் இப்படி பிறப்பார் என்று மரியாள் கேட்ட சந்தேகங்களுக்கு தேவதூதன் பதிலளித்தார். மக்களே, நம்மை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துள்ளார். எப்படி மரியாளுக்கு அவள் வேற ஒன்றை எதையோ யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அற்புத செய்தி, உலகத்தையே கலக்கக்கூடிய செய்தி, அவளை தூக்கி நிறுத்தக்கூடிய செய்தி வந்ததோ, அப்படி இந்த நாளில் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறப்பதாக, வருவதாக, நடப்பதாக இயேசுவே நாமத்தில். நாம் அதை வாக்கை வைத்து கொண்டு ஜெபித்து கொண்டு தான் இருந்தோம். பெற்ற வாக்கை நாட்கள் செல்ல நமக்கு வெவ்வேறு தேவைகள், தீர்க்கப்பட வேண்டிய காரியங்கள் வந்துவிட்டதால் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு இந்த பெற்ற வாக்கை கொஞ்சம் காலமாகவே மறந்தே விட்டோம். ஆனால் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர் நாம் மறந்தாலும் நாம் அவருடைய சித்தத்தில், அஜந்தாவில் இருப்பதால், அவருடைய நினைவில் இருப்பதால் அப்படியே பாங்காக நிறைவேற்றி முடித்து நம்மளை ஆச்சரியப்பட வைக்கப் போகிறார். ஆம், நாம் நினையாத காரியங்களை அவர் நினைவில் வைத்திருப்பவர். அதை நிறைவேற்றி முடித்து நாம் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை நம்மையும் உணர வைத்து பிறரையும் பார்த்து ஆச்சரியப்பட வைக்கிறார், நம்மை சாட்சியாக வைக்கிறார். இந்த அருமையான நன்னாளில் உங்களுக்கும் அடியாளுக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதாக. ஆம், நம் தேவன் நினைத்தருளுகிற தேவன். ஆபிரகாமிடம் தேவன், உன் சந்ததியில் எகிப்தில் 400 வருடங்கள் அடிமைகளாக இருப்பார்கள், பின் நான் அவர்களை வருவித்து இந்த கானானை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று ஆபிரகாமிடம் உடன்படிக்கை பண்ணினார். ஆதியாகும் 15:13-16 வரை உள்ள வசனங்கள். அதே போல யோசேப்பு எகிப்தில் அதிபதியாக இருந்தபோது யாக்கோபின் குடும்பம் 70 பேர்களாக எகிப்திற்கு போனார்கள். யோசேப்பிற்கு பிறகு அவனை அறியாத ஒரு பார்வோன் வந்தான். இந்த இஸ்ரவேல் மக்களை உபத்திரவப்படுத்தினான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 4 தலைமுறைகள் ஆகிற்று. தேவன் இவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். யாத்ராகம் 2:24-25. இவர்களுக்கு எந்த ஒரு எழுத்து வடிவம் கிடையாது. ஆபிரகாமோடு இப்படி பண்ணினாய், நம்ம இப்போ வாசிக்கிறோம், அப்படியெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. வாய்மொழியாகத்தான் தெரியும் இந்த உடன்படிக்கை பற்றி. ஆனால் ஒன்று பாருங்கள், அவர்கள் எகிப்தில் இருந்தாலும் தேவனை நோக்கியே அத்தனை தலைமுறைகளும் அவர்கள் முறையிட்டு கொண்டு தான் இருந்திருக்கு. வேறு எதையும் அவர்கள் முறையிடவில்லை, வேறு எதையும் அவர்கள் தொழவில்லை. எந்த எழுத்து வடிவமும் இல்லை அவர்களுக்கு. இந்த பீரியடு முடிந்து விட்டதா என்று கணிக்கக்கூடிய கால அளவை சொல்வதற்கு யாரும் இல்லை, கேலண்டரும் இல்லை. இவர்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் வாக்கு கொடுத்தவர் மறந்து விடவில்லை. ஒரு வினாடி கூட மறக்க மாட்டார். ஒரு வினாடி முன்னாடி செய்ய மாட்டார், பின்னாடியும் செய்ய மாட்டார். நினைத்தருளினார். நானும் நீங்களும் சேவிக்கிற தேவன் நம்மை நினைத்தருளுகிற தேவன்.
தாவீது சொல்லுகிறான், நான் சிறுமியும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானால் இருக்கலாம், நம்மளை யாரும் மதிக்காமல் இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஃபினான்சியலில் கீழே இருக்கலாம். தேவாதி தேவன் நம்மை நினைத்திருக்கிறவர் நினைவாயிருக்கிறவர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். சங்கீதம் 40:17. மக்களே, உங்கள் நினைவாகவே இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் நினைத்தருளுகிற தேவன், பார்த்தருளுகிற தேவன், கேட்டருளுகிற தேவன். 2வது லூக்கா 1:13. சகரியா எலிசபெத் தம்பதிகள். சகரியா ஆசாரிய ஊழியர் முறைமையின்படி சீட்டு பெற்றுக்கொண்டு உள்ளே போய் தூபம் செலுத்தி கொண்டு இருக்கிறான். 2 பேருக்கு வயதாகிவிட்டது. காபிரியேல் தூதன் திடீரென்று வந்து, சகரியா பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு யோவான் என்று பெயரிடுவேயாக. இந்த குழந்தையை பற்றியும் இடது ஊழியம் என்ன என்பதை பற்றியும் தூதன் சொல்லுகிறான். லூக்கா 1:14-17 வரை. இயேசுவுக்கு முன்பாக வந்து அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். இவனை பற்றி ஏசாயா 40:3-5 வரை எழுதப்பட்டுள்ளது. எதிர்பாராத நேரம், எதிர்பாராத இடம், எதிரான சூழ்நிலை. எந்த திருமணமான புதுசில் அவர்கள் ஜபித்திருப்பார்கள், குழந்தை வேண்டும். ஆசாரிய குடும்பத்தில் ஆண் குழந்தை வேண்டும். இல்லை, அவள் மலடி என்றாகிவிட்டது. முற்றிலும் எதிரான சூழ்நிலை. சகரியாவுக்கு வயது சென்று விட்டு 2 பேருக்கும் வயது சென்று விட்டு. கர்த்தருக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியாதா என்ன? அவர் தூதனை அனுப்பும்போது இதெல்லாம் தெரியாதா என்ன? சகலமும் தெரியும். அவர் இல்லாதவரை இருக்கிறவோ அழைக்கிறவர், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்வதை தடுக்க எந்த சக்தியும் உலகத்தில் கிடையாது. அப்படியே எலிசபெத்து கருவுற்றாள். அவளுக்கு இது 6வது மாதம் என்று மரியாளுக்கு சொல்லப்பட்டது. ஆம் பிரியமானவரே, உங்களது சூழ்நிலையெல்லாம் எதிராகவே இருந்தால், இனி நடக்க வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டாலும், கர்த்தர் இந்த நன்னாளில் சொல்லுகிறார், நான் குறித்ததை செய்து முடிப்பேன். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஏதும் இல்லை. எரேமியா 32:27. அவரால் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் கூடும். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இவர்தான் இரட்சகர், நம் தகப்பன். ஆம் தகப்பன். பிள்ளைகளே, மக்களே, நாம் ஆராதிக்கும் தேவன் சகலத்தை செய்து முடிக்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் ஆகும். 3வது லூக்கா 1:40-47 மரியாள் போய் எலிசபெத்தை கண்டு வாழ்த்துகிறாள். இந்த வாழ்த்துதை கேட்டதும் எலிசபெத்தில் வயிற்றுள்ள பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாள். நம் ஆண்டவர் எவரையும் பயன்படுத்த முடியும். மலடியாக இருந்தவளுக்கு கருவுற்று அவள் தீர்க்கதரிசியாக சொல்கிறாள் என்றால் பாருங்கள், எவர் மூலமாக தன் வார்த்தையை கொண்டு வர முடியும். மரியாளும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறாள். அங்கே மகிழ்ச்சியும் தேவனை துதிக்கும் இடமாக மாறியது. ஒருவளுக்கு நிந்தை, குழந்தை இல்லை என்ற நிந்தை, அது மாறியது, முற்றிலும் மாறியது. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறாள். ஒருவளுக்கு ஆணே அறியாதவள் கருவுற்றிருக்கிறாள். அண்ட சராசரங்களும் பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் அந்த இடையில் மகாபெரிய சந்தோஷம். இந்த நன்னாளில் உங்கள் நிந்தை தீரட்டும். நீங்கள் கனவிலும் எதிர்பாராத காட்சிகள், நல்ல செய்திகள் உங்கள் குடும்பத்தில் வரட்டும். கிரியைகள் நடக்கட்டும் இயேசுவே நாமத்தில். நம் ஆண்டவரை இப்படித்தான் செயல்படுவார் என்று எவரும் கணிக்க முடியாது. மனித கணிப்பிற்கு அப்பாற்பட்டவர். முடியாத என்பதை என்னால் முடியும் என்று செய்து காட்டி நிரூபிப்பவர். இந்த நன்னாளில் இந்த 3 குணாதிசயங்களை நாம் தியானித்து அப்படியாகவே நமக்கு செய்வார் என்ற சிந்தனையில் நாம் என்றென்று இருப்போமாக. அப்படியே செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை இன்றே காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஆமென். ஆண்டவரே, நீ நினைத்தருளுகிற கர்த்தர். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உமக்கு தடை என்பது ஏதும் கிடையாது. எவரையும் நீ பயன்படுத்த முடியும். இந்த 3 நிலைகளில் எங்கள் வாழ்வில் வந்து இறங்கி கிரை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த பாக்கியம் யாவருக்கும் கிடைக்கட்டும். யாவரையும் இழுத்து கொள்வீராக, ரட்சிப்பீராக சுவாமி. ரட்சிப்பு உம்முடையது, வல்லமை உம்முடையது கர்த்தாவே. எங்களை இன பந்துக்களை, நண்பர்களை, நாங்கள் தினமும் ஜெபித்து வருகிறவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்களை ரட்சித்திருப்பீர் என்ற யாவரையும் ரட்சிக்க உம்மால கூடுமையா. இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு இப்படிப்பட்ட அற்புத இயேசு
என்னுடைய ஆத்துமாவில் குடியேறியுள்ளார். நான் பாக்கியவான். ஆமேன். அல்லேலூயா.